திமுகவிடமும் அதன் கட்சி தலைமையிடமும் ஒரே கேள்வி. போன 5 ஆண்டுகளில் ஏன் நலத்திட்ட உதவி செயல்படுத்தவில்லை என்று கேட்டபொழுது கூறிய வார்த்தை, மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை. பின்ன எப்படி இப்போ கொடுப்ப? போன 5 வருஷமாக கொடுக்கறத மத்திய அரசாங்கம் திரும்ப நீ வந்தோடனே கொடுத்துருமா? உன் கணக்கு தான்டா கேட்கேன். கேட்டால் எங்களுக்கு தகுந்த ஆட்சி அமையலை, அதனால் நாங்கள் கொடுக்கல. இப்போ என்ன கணக்கில் வாக்குறுதி கொடுக்க? உங்கள் ஒப்பை வீட்டு காசு எடுத்து கொடுக்கப்படியா? இல்லை, நான் நீ சொன்னது தான் கேட்கேன். உங்கள் ஒப்பை வீட்டு காசு எடுத்து கொடுக்கப்படியா? வேறு எந்த ரூபாய் எடுத்து தருவேன்? 8000 ரூபா கூப்புன்னு அவசரமாக கொடுக்க. நீ ஒன்றிய அரசும்ப, அந்த ஒன்றிய அரசு கொடுக்கலையா உனக்கு துட்டு? எதை வச்சு கொடுப்ப? யார் சொத்தை விற்ப? எங்கேருந்து எடுத்து கொடுப்ப? அண்ணா அறிவாலயத்திலேருந்து எடுத்து கொடுப்பியா? இல்லை உன் கலைஞர் டிவியிலேருந்து எடுத்து கொடுப்பியா? சன் டிவியிலேருந்து எடுத்து கொடுப்பியா? எதுலேருந்துடா எடுத்து கொடுப்ப? நீ தான் ஒன்றிய அரசாங்கத்தை மதிக்கவே மாட்டியா. ஒன்றிய அரசாங்கத்து மேலே பழி போட்டுக்கிட்டே வர்ற. எப்போ கேட்டாலும் பணம் தரல. அதனால் நாங்கள் செயல்படுத்தலை. நீட்டை ஏன்டா செயல்படுத்தலை? ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கல. அது நீட்டு கொடுக்கவே முடியாது. காரணம், நீ தான் கையெழுத்து போட்டு வந்த காங்கிரஸ் ஆட்சியில். அதனால் அதை மறைக்கிறதுக்கு இப்போ ஒன்றிய அரசுன்னு. எப்படி காங்கிரஸ் வந்தால் மத்திய அரசு, பிஜேபி வந்தால் ஒன்றிய அரசா? தமிழில் படிச்சிருக்கியா நீ? யூனியனுக்கும் சென்ட்ரலுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா? யூனியன்னா ஒன்றியம். அப்போ நீ யூனியனை சேர்ந்தவனா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் மாற்றுறதுக்கு ரெடியா? ஒன்றியம்னு தமிழில் மாற்றிட்ட. அப்போ சென்ட்ரல்னு இருக்கிறத நீ யூனியன் மாற்றணும்ல, மாற்றிட்டியா? அதை தமிழுக்கு ஒரு பேர், இங்கிலீஷுக்கு ஒரு பேரா? எத்தனை தடவை முட்டாப்பயலாக்குவேன்? திராவிடங்கிறவன் தமிழன் கிடையாது, தமிழங்கிறவன் திராவிடன் கிடையாது. இதுக்கு ஒரு முட்டாப்பைய வீசிக்கா சொல்கிறான். நீ போட்டு வச்சுருந்தவன். ஆமாம், திராவிடன் இல்லைன்னா திராவிடன் இல்லைன்னு தான். இங்கே திராவிடன் எவன்டா? யாரா திராவிடன்? நீங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டு திராவிடன்னா? திராவிடன் யாரா இங்கே? தெலுங்கன் தான், கன்னடம் தான், முஸ்லீம் தான், கிறிஸ்தவன் தான். திராவிடன் யார்? அதை சொல்லு. எதையுமே முட்டுக்கிட்டே நீ வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டே போவியே. நாங்கள் கிறுக்கு பைய மாதிரி உங்கள் பின்னாடி வந்து ஓட்டு கேட்கலன்னு. ஆனால் உன் பின்னாடி வர நம்பர் ஒன்று முட்டு கொடுத்துட்டு அவனை எதை கவியை வச்சுட்டு அடிக்க? அவன் பூரா திராவிடன்னா அவங்க பூரா தமிழங்க கிடையாது. ஒத்துக்கிறியா? கருணாசி கேட்டான், பொட்டு வச்சவன் பூரா வந்து இங்கே வந்து நாமா உன்னை பற்றி தப்பாக பேசுவான், சிரிச்சுக்கிட்டே போய் பல்ல அடிச்சுக்கிட்டு போய் நிற்பியா? நீ மறவன் சொன்ன. மறவன் எந்த இடத்துலடா திராவிடனா இருக்கான்?